எங்கே பார்த்தாலும் பார்க்காகவும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த நாட்டில், இவ்வளோ இடம் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆளுங்களை கூட இந்த விடுறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. இப்படிப்பட்ட நாடுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்காக உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறோமே நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, சஃபர் ஆகுறாங்க. எவ்வளோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, தெரிய வைக்க வேண்டியது, புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ இருக்கும்போது இங்கே பணம் கிடைக்கிது, காசு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யார் மதிக்கிறா? எங்கே வேலை கிடைக்கிது? எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. யார் ரோட்டை பற்றி, ரூல்ஸை பற்றி கவலைப்படுறாங்க? மரத்தை வெட்டுறாங்க. இல்லாதவனும் வெட்டுறான், இருக்கிறவனும் வெட்டுறான். அவன் வெட்டுறான், அவன் வெட்டிட்டு போட்டான், அவன் நல்லா இருக்கிறான். நான் இப்போ சோத்து கூட இல்லாத இருக்கிறேனே, நான் வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தவங்க போட்டி போட்டுக்கிட்டு தன் தலையில் தாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் மட்டும் தப்பிச்சேன், பொழைச்சேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதுமா? இங்கே இருக்கிறதால, இவங்களுக்கு உழைக்கிறதால எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டாலரு, அந்த உழைப்போட பலன் யாருக்கு போகுது? அந்த உழைக்கிறதால கிடைக்கிற அறிவை வச்சு அவன் என்ன பண்ணுறான்? மறுபடியும் யாரை சுரண்டுறான்? பணக்காரன் ஆகிறதுக்கும் ஏழை இன்னும் ஏழையாகிறதுக்கும் யார் காரணமாக இருக்கிறோம்? அப்போ கொஞ்சம் படித்து கொஞ்சம் அறிவாளியாக இருக்கிறவங்க நம்ம பணம் கிடச்சா போதும், யாரை பற்றியோ கீழே இருக்கிறவனை பற்றியோ யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. கீழே இருக்கிறவன் அவனுக்கு அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது, எதிர்காலத்தை பார்க்குற அளவுக்கு விஷன் கிடையாது, கண்ணோட்டம் இருக்காது. அதனால் அவன் செய்கிறான் தப்பு, அவன் அடிக்கிறான்னாக்க அதே போல் ஒரு படித்தவன், புரிஞ்சவன், நாட்டு மேலே, ஜனங்க மேலே அன்பு இருக்கிறவன் செய்கிற செயலா? பொறுப்பு இல்லாமல் தட்டி கழிச்சிட்டு கை உதறிட்டு போனாக்க யார் இந்த வேலையை பார்க்குறது? எல்லோரும் இப்படி கை தட்டிட்டு இருந்தாக்க, உதறிட்டு போனாக்க யார் தான் தப்பை சொல்லி காட்டுறது? இது தப்புடா, இதனால் அழிவு வருதுடா, இதனால் நமக்கு தான் கஷ்டம் வருது, மழை போகுது, மரம் போகுது, காற்று மாசுபடுது, கரைச்சல் ஆகுது, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு வந்துச்சுனாக்கா ஜனங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு விரோதமும் வெறுப்பும் பகையும் அதிகமாகுது. பழி வாங்குவான், கொள்ளடிக்குவான், திருட போவான், சட்டம் ஒழுங்கு கெட்டு போவோம், அப்புறம் கையை பிடிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் வராத இருக்குன்னாக்க எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியா ஒரு அமைப்பாக சமூகமாக இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி அது கவர் பண்ணணும். எங்கே ஒருத்தவங்க பணம், செல்வம், அதிகாரம், சந்தோஷம் குவியுதுனாக்க இன்னொரு இடத்துல இருந்து அது சொன்னப்படுது. இன்னொருத்தனோட உரிமையை அவனோட விருப்பத்தின் பேரிலே, அவன் விருப்பம் இல்லாதையோ அவனுக்கு வழி இல்லாதால அவன் கொடுத்துட்ருக்குறான். அப்படிப்பட்டது மகிழ்ச்சியான நிலையான சமூகமாக இருக்காது. சமத்துவம் அங்கே இல்லைனாக்க, சமூக நீதி இல்லைனாக்க புரட்சி வெடிக்கும், மண்டை உடையும், நல்லவன் கெட்டவன் அவன் வேணாலும் அதில் பாதிக்கப்படுவான். அப்படி பாதிக்கப்படாத இருக்குன்னாக்க ஜனங்களுக்கு அறிவு இருக்கணும், கேட்குற துணிவு இருக்கணும், கேட்குறதுக்கு விடணும், அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அடுத்தவங்கள அதிகாரத்தை கேள்வி கேட்குறதுக்கு விடணும். எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கிடலாம், எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமோ, இதெல்லாம் மீடியா கண்ட்ரோல் பண்ணுறோமா, கூட்டம் கூட கண்ட்ரோல் பண்ணுறோமா, ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு, மொழியை வச்சு பிரித்து அணைச்சி வச்சுக்கிறோமா, ஒருங்கிணைக்கிறோமா, வெறுப்பை பகையை அணையாத பார்த்துக்கிறோமா, மக்களோட கேள்வி கேட்குற துணி இல்லாமல் எவனா கேள்வி கேட்டாலும் அவனை நசுக்கி ஒடுக்குறோமா, அடுத்தவங்களுக்கு இந்த நினப்பு வரக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கிறோமா அப்படின்றது அதிகாரத்தோட செயலாக இருக்குது. அது எந்த நாடாக இருந்தாலும், வளர்ந்த நாடாக இருந்தாலும், வளர்ந்த நாடாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஊர் பஞ்சாயத்து தலைவர் எங்கேயா இருந்தாலும் அதிகாரம் வேணும்னா
அடுத்தவன்ட்ட அப்படி சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்து வழியாகி பேச்சட்டு ஒரு லெட்டர் குரலாக வடங்கி போகிறவங்க மனசுக்குள்ளார பிடுங்கி மருகி சாகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கவலைப்படாத, அவங்களுக்கு அறிவு ஊட்டாமல், அவங்களுக்கு தைரியம் ஊட்டி தம்பை குட்டி அவங்கள ஒருங்கிணைச்சி கேள்வி கேட்க வைக்காத, அவங்க உரிமையை மீட்கிறதுக்கான வழியை சொல்லாமல் சேர்ந்து எப்படி உழைக்கிறது எப்படி, ஒருத்தவன் தலைவராக இருந்தாக்கா அவனை நசிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் தலைவராகிறது எப்படி, எல்லோரும் கூட்டமாக கூட்டு பொறுப்பை எடுத்துக்கிறது எப்படி, பொது பொறுப்பு சமூக பொறுப்பு கூட்டு பொறுப்பு இல்லாமல் தனி பொறுப்பாக இருந்துச்சுனாக்க அந்த ஒரு ஆளை கரெக்ட் பண்ணாக்க மொத்த சிஸ்டத்தையே அவங்க கையால் இருக்கலாமே. அப்போ யாரும் ஒரு மனுஷனை மட்டும் தலைமையாக இருந்துகிட்டு இருக்காமல் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எப்படி முடியும்? கட்சிக்காரங்க அரசியல்வாதிங்க எல்லோரும் கூட்டாக தேடிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளுகிட்ட காசு வாங்கிட்டு 2 பேர் இவங்க வந்தாலும் அவங்க வந்தாலும் அதே சட்டத்தை திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதா போதும். ஓட்டு நேரத்தில் வெறுப்பை ஊட்டி கோவத்தை காட்டி பயத்தை ஊட்டி ஓட்டை வாங்கி ஜெயிச்சா போதும், நோட்டை நீட்டினா போதும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் நம்ம ஜனங்களுக்கு அறிவு விட்ட வேணாமா? அவங்க தப்பு தாங்க சொல்ல வேணாமா? ஏன் இந்த சஃபரிங் ஆகுறாங்க, ஏன் இவ்வளோ துன்பத்தில் கிடக்கிறாங்க, ஏன் இவ்வளோ நஷ்டம் ஆகுது, ஏன் இவ்வளோ நோய் வருது, ஏன் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் கெட்டுப்போச்சு, ஜனங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க புகையோட வெறுப்போட இருக்கிறாங்க? அந்த வெறுப்பு பகையை யார் வளர்க்குறா? அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? புரிய வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? அதை ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நம்ம சொன்னால் என்ன? கேட்டால் ஒரு நாளில் கேட்டுவிடுவாங்களா? ஒரு நாளில் மாற்றம் வந்துடுமா? நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் பேர் கேட்டு மனசில் மாற்றம் வந்து அதனால் அதில் இருக்கிற சஃபரிங்ஸு, அதில் இருக்கிற பிரச்சனையை, அவங்க படுற துன்பத்தெல்லாம் பார்த்து மீண்டு வரமாட்டாங்களா? எல்லாம் ஒருங்கிணையாதா? அது வரைக்கும் நம்ம வந்து நானே எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கணும், மூலமாக இருக்கணும், நான் சொன்னதாக இருக்கணும், நான் செஞ்சதாக இருக்கணும், என் வாயில் வந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் இல்லாமல் யார் சொல்லி தான் இருந்தால் என்ன நல்லதாக இருந்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் நல்லது கொடுத்துச்சுன்னா, அதிகமான சக்தி வரையும் இல்லாத வெறுப்பு வளர்க்காமல் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியாக இருந்துச்சுன்னா, அந்த வழியை ஏற்றுக்கிட்டு அந்த வழியை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை மதித்து நடக்கிறத கேட்டு பொறுத்து காது கொடுத்து கேட்டு வாங்கி சிந்தித்து கண்மூடித்தனமாக இல்லாமல் எல்லோரும் செய்கிறாங்கன்னு இல்லாமல் ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து செயல்படுற ஆளுங்களாக மாறுவோம். எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் வாயா சொன்னாங்க, எங்கள் வாத்தியார் சொன்னாங்க அப்படி சொல்லிவிட்டு முட்டாள்தனத்தை தொடர்ந்துட்டு இல்லாமல் யார் சொல்லியிருந்தா என்ன, எல்லாருக்குமே எல்லா அறிவும் எல்லா நேரத்துலையும் இருக்காது. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் சொன்னது இந்த காலத்துக்கு இப்போ பொருந்துமா? அந்த காலத்தில் கட்டமைச்ச கட்டமைப்பு சமூக அமைப்பு இப்போ ரிலவெண்ட்டாக இருக்குதா? இப்போ ஏற்றுக்க முடியுதா இருக்குதா? இப்போ அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியா செயல்படுறது தான், செயல்படுறவங்களுக்கு துணையாக இருக்கிறது தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளார நம்மளும் ஒரு சிறு அச்சாக இருக்கிறது தான் பெருசு.
அப்போ இந்த விஷயத்தை